ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். ஸோ மக்களே, நான் உங்கள் எம்எஸ் கேப்டன். ஸோ நம்ம கோவா ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி தமிழ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் ரைடு ரிவ்யூ வீடியோலையும் சொல்லியிருப்போம், எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஒரு பெரிய ரைடாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பெரிய ரைடு தான் இப்போ நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா தொப்பூருக்கு நம்ம இருக்கோம். நம்மளோட ட்ரிப்போட பிளானே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கேருந்து இன்னைக்கு பெங்களூர் போய் பெங்களூரில் மக்களை தொப்பூர் கணவாய் என்ட்ரானதும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே விளாக் பண்ணி போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் லைட்டாக ஒரு பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம பிளான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கேருந்து தொப்பூர் கணவாயில் தான் இருக்கோமா. ரொம்ப ரோல் ஆகுது மக்களே. நம்ம கோவா டேல ஃபர்ஸ்ட் டே தான் இன்னைக்கு. வந்துட்டு நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து பெங்களூர் போய் ரீச் ஆகிறோம். பெங்களூரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துப்பாக்கி பார்த்திபன் நம்ம லீடர், ஸோ அவரோட வீட்டுக்கு தான் நம்ம போய் இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம கோவா ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி ஆச்சு. இன்றைக்கி தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடா தொப்பூர் கணவாய் தான் போக. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி போட்டுக்கோங்க மக்களே. இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோவா எபிசோட் லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம கோவா எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி போட்டுக்கோங்க. ஸோ தொப்பூர் கணவாய் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தொப்பூர் கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் விளாக் பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் இது 2வது விளாகு. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் வந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பெங்களூருக்குள்ளே போக போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம், தொப்பூர் கணவாயிலேருந்து எடுப்போம். ஸோ இப்போ தொப்பூர் கணவாய் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம ஒசூர் எடுப்போம். ஒசூர் கிருஷ்ணகிரிக்கு அடுத்து ஒசூர், அப்புறம் பெங்களூர் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் மக்களே. கோவா, ஸோ எல்லா ஒரு பாய்ஸோட ட்ரீம் வந்து கோவா பிளேஸுங்கிறது, கோவா ரைட் போகணும் அப்படிங்கிறது எல்லா பாய்ஸோட ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு இப்போ எனக்கு நினைவாக நடக்குதுக்கு போது என்னால் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரில. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து கோஸ்லோ எப்போவுமே கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது நான் பேசி அந்த கோஸ்லோங்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்க விடாமல் பண்ணிடுறேன் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரைடு இதுதான். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் கர்நாடகா வெளியே போய் கோவா வரைக்கும் போகிறோம், மகாராஷ்டிரா டச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரைடு இது. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு நேஷ்னல் ரைடு பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் கொடுத்துட்டே இருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் நிறைய நேஷ்னல் ரைட்ஸ் பண்ணுற மாதிரியும் இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நேஷ்னல் ரைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த உங்களுக்கும் சரி, நம்ம சேனலோட அட்மினுக்கும் சரி, அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருப்பேனான்னு தெரில. எல்லா சுச்சுவேஷன்லையும், எல்லா இடத்துலையும், எல்லா ரைட்லையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க. நீங்கள் பார்த்து பண்ணிட்டு வா, போயிட்டு வா, எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு கோவா ரைட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா, நான் பார்த்திபன்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்த்திபோ, நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த ரைடு எடுக்கிற அளவுக்கு எடுத்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த ரைடு எடுக்கிற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களால் தான் நான் இந்த ரைடு இப்போ எடுத்திருக்கேன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு ரைடுமே பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் சப்போர்ட்டுக்கு. உங்களால் தான் இன்றைக்கி இந்த ரைடு பாசிபிள். அது உங்களோடவே பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த ரைடில் இன்னொரு பெரிய யூடியூபர் ஒருத்தர் வர போகிறாரு. அவர் யார் என்னன்னு உங்களால் முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலர். ஸோ அவரு நம்ம ரைடில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாரு. அவர் இன்னைக்கு வர மாட்டார். நான் அடுத்த எபிசோடில் இல்லை அதுக்கு அடுத்த எபிசோடில் நீங்கள் அவரை மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன்.
ஸோ வாய்ஸ் வேறு கரெக்டாக இருக்குதான்னு தெரியல, நான் பாட்டி பேசிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் ரெக்கார்டு கரெக்டாக ஓடிட்டு இருக்குது, வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோவா வரைக்கும் போகிறோம் அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கோவானா வந்துட்டு நாமலாம் கோவா போவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமு. ஸோ இப்போ வந்து நம்ம கோவா பண்ணுறோம். என்னென்னா நம்ம ஸ்குவாடோட பண்ண முடியல, அது ஒன்றுமே எனக்கு இந்த வருத்தம். அவர் ஸ்குவாட் பாய்ஸ் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த கோவா ரைடு வந்து இன்னும் தாறுபாறாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இல்லை, இருந்தாலும் நம்ம மறுபடியும் பண்ணுவோம். இந்த தடவை நான் போயிட்டு திரும்ப உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரட்டு நான் மறுபடியும் கோவா நம்ம ரைடு பண்ணுவோம். உங்களோட ஒரு ரைடு பண்ணலாம் கண்டிப்பாக கோவா. ஸோ வாய்ஸ் வேறு கரெக்டாக இருக்குதா தெரியல, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு இப்போ ட்ராவல் விளாகில் இறங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் மலை எபிசோடு போட்டிருந்தோம். வத்தல் மலைக்கு அடுத்து இப்போ தான் நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வத்தல் மலை போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் பக்கமாக ஆயிடுச்சு. 6 மந்த் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம வந்து மறுபடியும் ட்ராவல் விளாகில் இறங்கியிருக்கோம். ஓகே மக்களே, தொப்பூர் கணவாயை தாண்டியாச்சு நாம. அடுத்து நான் உங்களை வந்து கிருஷ்ணகிரியில் சந்திக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னா போர்டில் கிருஷ்ணகிரி போடல மக்களே. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 156 கிலோமீட்டர் இருக்குது நம்ம பெங்களூர் போகிறதுக்கு. ஸோ நான் உங்களை கிருஷ்ணகிரியில் வந்து சந்திக்கிறேன் மக்களே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் போகிறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பெங்களூரில் வந்து இப்போ எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நேராக போகாமல் நம்ம வந்து நைஸ் ரோடு பிடிச்சி போகணும். ஏன்னா நேராக போயிட்டோம்னா ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும், சிக்னல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாரதி ப்ரோ சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம நைஸ் ரோடு வழியாக தான் போக போகிறோம். அது நைஸ் ரோடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, மேப் போட்டு தான் போய் ஆகணும். இங்கேருந்து ஒசூர் வரைக்கும் மேப்பே எல்லாம் போயிடுவேன். ஒசூருக்கு மேலே கண்டிப்பாக மேப் போட்டு தான் போய் ஆகணும். ஸோ மக்களை கிருஷ்ணகிரிகிட்ட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி ரீச் ஆகியாச்சு. ஸோ கீழே போனால் கிருஷ்ணகிரி, நம்ம ஃப்ளைஓவரில் மேலே ஏறிட்டோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் கிருஷ்ணகிரிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாமளும் வந்துட்டு கிருஷ்ணகிரிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போட்டிருக்கு பாருங்கள், அந்த பக்கம் தான் கிருஷ்ணகிரி கீழே போயிருந்தா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிடணும் மக்களே. மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டியை நான் ஸ்டாப் அடித்தோம்னா நேராக சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தால் பெங்களூர் போகிற வரைக்கும் எங்கேயும் நிற்கக்கூடாது. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி, தண்ணி செம்மையாக இருக்குது. மழை நிறைய இருக்குது மக்களே. ஐ மீன் மவுண்டைன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. இந்த போலுமலை கூட இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல, அதுவும் இங்கே தான் நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் போலுமலை. ஆனால் அது கிருஷ்ணகிரியிலேருந்து மறுபடியும் உள்ள அவுட்டரில் இருக்கிற மாதிரி மேப்பில் பார்த்தேன். பார்ப்போம் அடுத்த சீசன் டைமில் வர முடியுதானே. ஏன்னா இப்போ போனோம்னா அங்கே மிஸ்ட்டில் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரே டஸ்ட்டு தான் இருக்குது, மிஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் கிளைமேட் டைமில் வந்து பார்ப்போம். வீடியோ ரன் ஆகுது. நம்மளுக்கு இந்த பழக்கம் விட்டு போக மாட்டேங்குது. வீடியோ ஓடுதா இல்லையா பார்த்து பழகி போச்சு. ஸோ இந்த கோவா ரைடு எப்படி இருக்கும், என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸைட்மெண்ட்லேயே இருக்குது. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பெங்களூர் போய் ரீச் ஆகிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிளான் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்து பண்ணுறது தான். ஸோ அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி வந்து நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது, அவர் எப்படி பண்ணுறாரோ அதை பொறுத்து தான். அதனால் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் ப்ராப்பராக இந்த மாதிரி நீகார்லாம் போட்டுட்டு க்ளவுஸ்லாம் போட்டு ரைடிங் ஜாக்கெட் போட்டு பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டிட்டு ப்ராப்பர் ட்ராவலர் பிளாகராக போயிட்டுருக்குறோம். நம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி ப்ராப்பராக போகணுங்கிறதா அது இப்போ நடக்குது. அதுவும் இந்த நீகார்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த நீகார்டு வந்து நம்மளுக்கு அட்மின் வந்துட்டு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தது. ஸோ இந்த நீகார்டு வந்துட்டு நானாக வாங்கியிருந்தேன்னா கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் அட்மின் வாங்கி கொடுத்ததுனால வந்துட்டு இது எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன்ட்டு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டு, அதுவும் பர்த்டே அன்னைக்கு வரும்போது வந்துட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த நீகார்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான நீகார்டு இது. அது என்ன மலைன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது, அது என்ன மலைன்னு தெரியல, அதுவும் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு மலை இருக்குது, அதுவும் என்ன மலைன்னு தெரியல, அதுவும் பயங்கரமாக இருக்குது. கிருஷ்ணகிரி கோட்டை 4 கிலோமீட்டர். ஓ அது அப்போ மேலே இருக்கிறது கிருஷ்ணகிரி கோட்டையா? ஓகே மக்களே, இதுதான் கிருஷ்ணகிரி.
பார்த்துக்க வேண்டியதான். நம்மளே தான் ஃபஸ்ட் டைமு, அதனால் நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக ரோட்டை பார்க்காம இருக்கக்கூடாது, ரோட்டையும் பார்த்துக்கணும், கேப்பில் எதையும் பார்த்துக்கணும். மக்களே ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப லாங் டியூரேஷன் போட்டால் யாருமே வீடியோஸ் முழுசாக பார்க்கறதில்ல. ஸோ கோவா ரைடு இது முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் முழுசாக பார்க்க முடியும்னா எனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் ஒவ்வொரு எபிசோடு மாறி மாறி வரக்குள்ள போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, அடுத்த எபிசோடில் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோல்கேட் வரப்போகுது நம்ம ரைடில். இது 2வது டோல்கேட்டு. ஃபஸ்ட்டு டோல்கேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டோல்கேட்டு, இப்போ 2வது கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. ஸோ செகண்ட் டோல்கேட் பக்கமாக வந்துட்டு டோல்கேட் தாண்டி ஏதாவது நல்ல கடையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நிறுத்தணும். என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கல. ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சு, கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சிக்கனில் வந்து தண்ணி குழம்புலாம் செஞ்சுருந்தாரு. அந்த எபிசோடு வந்து இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்துருக்கேன். ஏன்னா நான் வீடியோ எப்போ ஷெட்யூல் பண்ணுவேன், எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரிப் முடிஞ்சு வந்து தான் பண்ணுவேன். ஸோ அதனால் அதாவது அப்பாவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது மார்ச் 8ஆம் தேதி ஈவினிங் வந்திருக்கும். அந்த வீடியோவில் அவரே சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நேற்று சிக்கன் சாப்பிட்டோமா, இன்றைக்கி சிக்கன் சம்மந்தப்பட்டது எதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது சாப்பிட்ணும். பட் ஆனால் நம்ம வந்து சைவம்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கும் வெஜ்ஜுக்கு ஒத்து வராது. நம்ம வந்து பியூர் நான்வெஜ். ஸோ அதனால் வெஜ்ஜில் தான் ஏதாவது, நான்வெஜ்ஜில் தான் ஏதாவது சாப்பிட்ணும். ஸோ மக்களே இது 2வது டோல்கேட்டு. ஐயோ போலீஸு, நம்ம வேறு கேமரா ஆனில் வச்சுருக்கிறோம். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, பைப்பில் போய் சொருகி இருந்தால் இந்நேரம் என்ன ஆகிறது. இவரெல்லாம் பைப்பு வச்சுட்டு யார் இதில் வர சொன்னது? அதில் தானே போகணும். 2 வீலர் ரோட்டில் ஷேர் ஆட்டோவை எடுத்துகிட்டு வராப்புல தலைவன். ஸோ ஓகே மக்களே, கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டியாச்சு. நான் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர், இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட் தமிழ்நாடு பார்டர் தாண்டது நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். மறந்து முக்கியமாக எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ இங்கேருந்து கர்நாடகா ஆரம்பிக்குது. ஸோ பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வாழெல்லாம் ஒட்டை அடக்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு நல்ல பையனாட்டு சுற்றணும். இதுக்கு மேலே ஃபுல்லாக பெங்களூர். எங்கே போகிறதுன்னு தெரில, அதனால் ஓரமாக நிறுத்தி ஒன்று பாருங்கள். ட்ரையம்ப் ட்ரிப்பு 790 சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வித்தையெல்லாம் ஸ்கேனர் NS कैप्टन आएगा फिल्म में मेरा आएगा। हाँ कैमरा रनिंग NS कैप्टन यूट्यूब है। हाँ यूट्यूब ये कब आएगा? हाँ आ जाएगा ना कल? हाँ टुमारो मॉर्निंग आएगा। हाँ மக்களே
நான் டேங்க் ஃபில் பண்ணது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணேன். பரவாயில்ல ப்ரோ வந்துட்டு அவரையும் வீடியோ எடுக்க சொன்னார், எடுத்துட்டேன். அவர் வீடியோ எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டாப்புல. ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு தமிழே தெரியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளையும் ஒரு மனுஷனாக மதித்து ஒரு ட்ராவலராக மதித்து கேட்டுக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆஹா, அங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான காட்சி. புளூ ஃபுல் டேங்கி, ஐயா ஜாலியாக இருக்கு. ஃபுல் டேங்கி. ஆமாம், இப்போ நான் எந்த ரோட்டில் போகணும்? மேப்பு ஓப்பன் பண்ணாமல் நான் எந்த ரோட்லேயும் போகிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் இதில் தான் போகணும். அந்த இடத்துக்கு ஒரு ஓரமாக நிறுத்தி எந்த ரோட்டில் போகிறதுன்னு பார்க்கணும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை மக்களே, 1101 ரூபா. ஓ, இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான பில்லர்ஸா? அங்கே இருக்குது பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோவில் நான் பார்த்ததே இல்லை மக்களை, ஒத்துக்கிறேன். சென்னை போயிருந்தால் கூட நான் மெட்ரோ பார்த்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ இருக்குது. ஸோ நம்ம சென்னை சொல்லி போனதில்லை. ஸோ அதனால் பெங்களூரில் தான் ஃபஸ்ட் டைம் தான் மெட்ரோ பார்க்குறோம். ஏன் திடீர்னு பேக்கேஜரில் வர நம்ம தாத்தாவோட வாய்ஸ் வருது. இதில் எதில் போனால் நைட் ரோடு போகும்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு விளங்கலைங்க, சிக்னல் கீழருக்கு போகுது, நேராக போகிறதுக்கு வழி இல்லை. அப்புறம் எதில் போகணும்? ஐயோ, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு எங்கேயாவது கொண்டு போய் சிக்கல் 1000 போகுதுடா. மக்களை தக்க சமயத்தில் பார்த்துக்கின்ற கால் பண்ணி நம்மளுக்கு ரூட்டு சொல்லி கொடுத்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிக்கு முன்னாடி லெஃப்டர் தான் நைட் ரோடு. எனக்கு எப்படா தெரியும்டா, ஊருக்கு நாட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கே பேசுகிறான். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, நெட் எடுக்கணும்னாரு நெட் எதுதான் எதில் போகிறீங்க எப்படி தெரியலையோ. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நைஸ் ரோட்டில் வந்துட்டு நோ ஸ்டாப்பிங் ஆன் திஸ் ஹைவே. ஓ சரி. அதாவது இந்த நைஸ் ரோடை பொறுத்தளவுக்கு நம்ம எங்கே போகிறோமோ அது கரெக்டான பேர் சொல்லி நம்ம அந்த செக் போஸ்ட்டில் காசு கொடுத்துட்டு வரணுமாமா. இல்லைன்னா போகிற வழியில் மறுபடியும் காசு கேட்பாங்களாமா. நான் வேறு சரி எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நான் டப்புன்னு தர்மஸ்தலா போகிறேன்ட்டேன். இப்போ ஏதோ வேறு ரூட்டில் மாறி வரணுமாமா மக்களே. என்னது, என்ன டீமு, என்ன மேட்ச்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் ரோடு நல்லா நைஸாக இருக்குது. அதனால தான் நைஸ் ரோடுக்கு பேர் வச்சுருப்பாங்களோ. 80க்கு மேலே வரக்கூடாதான். ஸோ அதனால் 80க்குள்ளேயே போகணும். 80க்கு மேலே போனால் கேமரா வச்சுருப்பாங்களா, கேஸ் போட்டு தள்ளிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து நம்ம 80 தாண்டாமலே போகிறோம். அந்த பக்கம் தான் பெங்களூர் சிட்டி ஆட் இருக்குது. நாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம். இங்கே ஏதாவது டீ கடையாவது இருக்குமா? சிட்டிக்குள்ளே வர வர எல்லோரும் ரேஸ் ஓட்டுறாங்க மக்களே. நாம் ரூட்டு தெரியாத போகிறதுனால பயந்து போய் போக வேண்டியதாக இருக்குது. கிருவியில் சல்லு புல்லு வல்லுன்னு போகிறாங்க. நான் எந்த ஏரியாவில் இருக்கேன், எங்கே இருக்கிறேன்லாம் தெரில. ஆனால் மொத்தத்தில் சிட்டிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அது வேணால் தெரியுது. டீப்பஸ்ட் சிட்டி இல்லை, சிட்டியோட ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கேன். அதாவது சிட்டியோட பார்ட் ஆஃப் ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி நானே சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. பின்னாடி வர்றது என்னது, அது கண்ணை பறிக்குது. நான் காரை சொன்ன மக்களே, வேறு எதுவும் சொல்லலாம். வந்துருச்சு பாருங்க, கியாவில் பேட்ரி கார் வருஷன். பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தெரிஞ்சுதான். ஐ மீன் சூப்பர் கார். அப்படி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது கியான்னு. இன்னும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிரும்.
ஆயிரம் இங்கே இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆயிரம் மட்டும்தான் இருக்குது. நான் எங்கே கடைசியாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு யூட்டன் மாதிரி ஒன்று போட்டு அப்புறம் எங்கேயோ போகுது. போவோம். தலைவன் ஒரு சின்ன பையன் வரானே, இதுக்கு முன்னாடி பையன் வந்ததில்லை, பார்த்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போவோம். ஒரு பாட்டுக்கு லொக்கேஷன் இருப்போம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக நான் எந்த இடத்துல லெஃப்ட் ரைட் எடுக்கணுமோ என்னோட லைவ் லொக்கேஷன் அவருக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எந்த இடத்துல ரைட் லெஃப்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக திரும்புறதுக்கு முன்னாடி கொட்டுறாப்புல நானும் கரெக்டாக வந்துடுறேன். அப்பயும் ஒரு 2 இடத்துல சிக்கலாகிடுச்சு. ஆனால் ஊர் படு மாதம் இருக்குது மக்களே. பெங்களூர் தான். என்ன டிராஃபிக் தான் ரொம்ப அதிகமாகுது. இன்னும் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளே பூந்து வரல. அதில் பூந்து வந்திருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கணும். இதுக்கே எப்படி இருக்குது, அங்கெல்லாம் எப்படி இருக்கு. முடிஞ்சால் ரிட்டர்ன் போகும்போது அதில் போகலாம். முடிஞ்சால், ஏன்னா அதில் ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வரும்னு சொன்னார். ஸோ அதனால தான் அதில் வேணான்னு பார்க்குறேன். இல்லைன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் போகும்போது அதில் போகலாம். ஆனால் ஏரியாவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது மக்களே. என்ன ஊருன்னு தான் தெரியல. ரொம்ப நேரமாக என்ன ஊர்னே தெரியாமல் ஏதோ ஊரை தாண்டி போயிட்டு இருக்கிறேன். ஏதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன் நின்று சொல்கின்ற நெடுஞ்சாலை விளக்காக அணைகின்றேன். தெரிகின்றேன் வழிபோக்கன் போராடும் வழியில் காலடி தடம் இருக்கும். வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும். பூங்காற்று பூ போல வந்தாளிவள் போகின்ற வழி எல்லாம் சந்தோஷம் தந்தாளிவள். மக்களே, கிட்டத்தட்ட ஒரு அனுபவ லொக்கேஷன் பக்கமாக நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கோவா ரைடோட எபிசோடு 1 முடிஞ்சுது. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் NS கேப்டன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.